வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னையோட மார்க்கெட் அனாலிசிஸ். இந்த இண்டெக்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிக்குது. இந்த ஸ்டாக் டாப் 5 கெய்னர்ஸ்ல இருக்குது அண்ட் இந்த ஸ்டாக்ஸ் டாப் 5 லூசர்ஸ்ல இருக்குது. அது பத்தியான இன்னைக்கு அனாலிசிஸ் பார்க்க போறோம். ஸோ வீடியோ முழுசா பாருங்க. அப்பதான் நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு நல்லா புரியும். நான் அரவிந்த், நீங்க பார்க்கறது அரினாபி. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க சேனல்ல வீடியோ பாக்குறீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் வீடியோ அப்டேட் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. வாங்க வீடியோக்குள்ளார போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இன்னைக்கு இண்டெக்ஸ் பார்க்கலாம். நிஃப்டி பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 3ல தான் க்ளோஸ் ஆகிது. இது வந்து 3 டேஸாவே ஒரு லெவல்ல தான் இங்க ஃப்ளோ ஆகிக்குது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 0.25% மூவ் கொடுத்துக்குது. தட் இஸ் 63.75 பாயிண்ட்ஸ் இன்னைக்கு மார்க்கெட்ல கேப்சர் ஆகிது. சப்போஸ் நாளைக்கு இந்த லெவலை பிரேக் பண்ணிட்டு மேல ஓப்பன் ஆகுதுன்னா நம்ம 26,347 வரையும் போறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுவே வந்து இந்த லெவலை பிரேக் பண்ணிட்டு கீழே வருதுன்னா இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் எடுத்து திருப்பி ஒரு ரிவர்சல் நம்ம இங்க பார்க்கலாம். செகண்ட் வந்து பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி பாத்தீங்கன்னா ஒரு இன்னைக்கு ஒரு புல்லிஷ் எங்கல்ஃபிங் கேண்டில் தான் ஃபார்ம் ஆகிது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 0.25% இன்னைக்கு மார்க்கெட்ல கேப்சர் ஆகிது. தட் இஸ் 133 பாயிண்ட்ஸ். சப்போஸ் நாளைக்கு இந்த லெவல நாளைக்கு பேங்க் நிஃப்டி ஓபன் பண்ணி பிரேக் பண்ணதுன்னா 54,956 வரையும் போறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுவே வந்து சப்போஸ் இந்த கேண்டலோட லோ பிரேக் பண்ணிட்டு கீழே ஓப்பன் ஆகுதுன்னா இங்க ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு இது ஒரு ரெசிஸ்டன்ஸ், ஆனா இது சப்போர்ட்டா ரியாக்ட் பண்ணிட்டு மேல போற சான்ஸ் இருக்குது. சப்போஸ் இல்லையா, சோ திருப்பி ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு இங்க ரிவர்சல் நம்ம பார்க்கலாம். தேர்ட் வந்து நிஃப்டி ஃபின் சர்வீஸ். நிஃப்டி ஃபின் சர்வீஸ் பாத்தீங்கன்னா ஒரு 5 டேஸாவே வந்து சூப்பர் ட்ரெண்ட்ல தான் இருக்குது. 18 செப்டம்பர் வந்து ஒரு ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணிட்டு மேல போச்சு. அதுக்கப்புறம் ஒரு 4 டேஸாவே வந்து ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட்ல தான் இருக்குது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு புல்லிஷ் எங்கல்ஃபிங் கேண்டில் இங்க ஃபார்ம் ஆகிது. சப்போஸ் நாளைக்கு இந்த லெவல கிராஸ் பண்ணுதுன்னா தட் இஸ் 25,024 லெவல கிராஸ் பண்ணுதுன்னா நம்ம இங்கேயும் ஒரு திருப்பி ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட் நம்ம இங்க பார்க்கலாம். செகண்ட் வந்து 25,606 வரை போறதுக்கு சான்சஸ் இருக்குது. சப்போஸ் நாளைக்கு இந்த கேண்டில் லோல ஓப்பன் ஆகுதுன்னா திருப்பி ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு திருப்பி ஒரு ரிவர்சல் நம்ம இங்க பார்க்கலாம். ஃபோர்த் வந்து மிட் கேப். மிட் கேப் பாத்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 1 மந்தாவே ஒரு சைட்வே தான் இருக்குது. அண்ட் 19 செப்டம்பர் இங்க ஒரு சப்போர்ட் எடுத்துக்குது. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு ஹேங்கிங் மேன் கேண்டல் இங்க ஃபார்ம் ஆகிக்குது. சப்போஸ் நாளைக்கு வந்து இந்த கேண்டல் பிரேக் பண்ணிட்டு ஹை ஓப்பன் ஆகுதுன்னா நாளைக்கு ஓப்பன் ஆகுதுன்னா தட் இஸ் 13,301ல கிராஸ் பண்ணிட்டு மேல ஓப்பன் ஆகுதுன்னா இந்த லெவல பிரேக் பண்ணியிருந்தா நம்ம வந்து 13,596 வரை போறதுக்கு சான்சஸ் இருக்குது. சப்போஸ் இல்லையா, இங்கேருந்து ரிஜெக்ஷன் பண்ணிட்டு திருப்பி இங்க சப்போர்ட் எடுத்து திருப்பி ஒரு மேல போறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் இங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஹையர் ஐ ஃபார்ம் ஆயிட்டு இந்த ஹையர் ஐ பிரேக் பண்ணிட்டு அண்ட் இந்த லோவர் லோ இங்க பிரேக் பண்ணல. ஸோ இப்பயும் மிட் கேப் வந்து ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட்ல தான் இருக்குது. சென்செக்ஸ் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 12 செப்டம்பர்ல வந்து ப்ரோ ஆல் டைம் ஹை பிரேக் பண்ணிச்சு மேல க்ளோஸ் ஆச்சு கேண்டல். அதுக்கப்புறம் கொஞ்சம் சைடு வேவா இருந்தது மார்க்கெட். அதுக்கப்புறம் வந்து ஒரு 4 டேஸாவே ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட்ல தான் இருக்குது சென்செக்ஸ். சப்போஸ் நாளைக்கு வந்து 85,704 லெவல்ல பிரேக் பண்ணுதுன்னா திருப்பி மார்க்கெட் ஒரு புல்லிஷ் நம்ம இங்க பார்க்கலாம். சப்போஸ் இல்லைன்னா வந்து திருப்பி இங்க வந்து சைடு வேவா ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதுக்கப்புறம் அங்க புல்லிஷ் ட்ரெண்டா நம்ம பார்க்கலாம். ஸோ இண்டெக்ஸ் பார்த்தாச்சு. இப்போ நம்ம டாப் 5 கெய்னர் ஸ்டாக்ஸ் இன்னைக்கு யாரு அதை நம்ம நீங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பவர் கிரிட். பவர் கிரிட் பாத்தீங்கன்னா இன்னைக்கு 3.91% இன்னைக்கு மூவ் கொடுத்துருது. தட் இஸ் 13.70 ருபீஸ் இன்னைக்கு இந்த ஸ்டாக்ஸ்ல மூவ் கொடுத்துக்கிறாங்க. அண்ட் ஆல்மோஸ்ட் இன்னைக்கு வந்து ஆல் டைம் ஹைல தான் ஸ்டாக் நிக்குது. அண்ட் நீங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் தான், அந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணிட்டு இங்க மேல க்ளோஸ் ஆகுது. அண்ட் நாளைக்கு சப்போஸ் இந்த கேண்டலோட ஹை ஓப்பன் க்ளோஸ் பண்ணிட்டு மேல ஓப்பன் ஆகுதுன்னா 372 வரைக்கும் போறதுக்கு சான்ஸ் இருக்குது. செகண்ட் வந்து எக்ஸிஸ் பேங்க். எக்ஸிஸ் பேங்க் வந்து இன்னைக்கு 2.3% மூவ் கொடுத்துக்கிறாங்க. தட் இஸ் 28.55 ருபீஸ் இன்னைக்கு மூவ் கொடுத்துருக்குது எக்ஸிஸ் பேங்க். அண்ட் இங்க என்ன ஆச்சுன்னா இங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருந்தது, அந்த ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டா ஃபார்ம் பண்ணிட்டு திருப்பி இங்கேருந்து வந்து சப்போர்ட் எடுத்துட்டு அது மேல போய்க்கிறாங்க. சப்போஸ் நாளைக்கு வந்து இந்த கேண்டலோட ஹையை கிராஸ் பண்ணிட்டு மேல போறாங்கன்னா ஸோ 1289 வரை போறதுக்கு சான்சஸ் இருக்குது. தேர்ட் வந்து என்டிபிசி. என்டிபிசி ஒரு 1 வீக்காவே வந்து புல்லிஷ் ட்ரெண்ட்ல தான் இருக்குது. இங்க நீங்க பார்க்கலாம் புல்லிஷ் எங்கல்ஃபிங் கேண்டல், அதுக்கப்புறம் இங்க இருந்து ஒரு சூப்பர் ட்ரெண்ட்ல தான் இருக்குது. இன்னைக்கு வந்து ஆல் டைம் ஹை கிராஸ் பண்ணிட்டு மேல க்ளோஸ் ஆகிது கேண்டல். இப்போ வந்து இந்த ஸ்டாக்ல வந்து நியூஸ் இருக்குது.
ஸோ அது வந்து நீங்க சர்ச் பண்ணி பார்க்கலாம் என்ன நியூஸ். அண்ட் இந்த கேண்டல் வந்து மேல க்ளோஸ் ஆனது சூப்பர் ட்ரெண்ட்ல இருக்குது. இப்போ நாளைக்கு இந்த கேண்டல் கிராஸ் பண்ணிட்டு மேல ஓப்பன் ஆகுதுன்னா ஸோ 4.2 வரையும் போறதுக்கு சான்சஸ். இதான் ஃபர்ஸ்ட் லெவல். செகண்ட் லெவல் வந்து 466 வரையும் போறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஃபோர்த் வந்து பஜாஜ் ஃபின்சர்வ் லிமிடெட். பஜாஜ் ஃபின்சர்வ் லிமிடெட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் 1 மந்தாவே வந்து ஒரு சூப்பர் ட்ரெண்ட்ல இருந்தது. புல்லிஷ் ட்ரெண்ட்ல தான் இருந்தது. அண்ட் 1 வீக்கா வந்து ஒரு சைட்வே மார்க்கெட்டா இருந்தது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா இங்க ஹையர் ஐ ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இங்க திருப்பி ஒரு ஹையர் ஐ ஃபார்ம் ஆயிட்டு இப்போ இது பிரேக் அவுட்ல நிக்குது. ஆனா வந்து இது இங்க ஆல் டைம் ஹைல தான் நிக்குது. இப்போ நீங்க 1 வீக்ல பாத்தீங்கன்னா இது ஆல் டைம் ஹைல நிக்குது. சப்போஸ் இங்க பிரேக் பண்ணிட்டு இது மேல போகுதுன்னா 2030 வரையும் மேல போறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனா இது வந்து இது ஸ்விங்குக்கோசம் ஒரு பர்ஃபெக்டான ஸ்டாக். சப்போஸ் நாளைக்கு வந்து இந்த கேண்டில் கிராஸ் பண்ணிட்டு மேல க்ளோஸ் ஆகுதுன்னா 2030 வரையும் போறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஃபிஃப்த் வந்து பாத்தீங்கன்னா கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ். கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ் ஒரு ஆல்மோஸ்ட் சைட்வே ஸ்டாக்கா தான் இருக்குது. ஆனா இன்னைக்கு வந்து ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட் காமிச்சிக்கிறாங்க ஸ்டாக்கு. சப்போஸ் நாளைக்கு வந்து இந்த கேண்டில் க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் ஆகுதுன்னா 2752 வரையும் போறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ நம்ம பார்க்கலாம் டாப் 5 லூசர் ஸ்டாக்ஸ் இன்னைக்கு. டாப் 5 லூசர் ஸ்டாக்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து எல்டிஎம்ஐ மைண்ட்ரி லிமிடெட் வந்து. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 3.81% இன்னைக்கு ஸ்டாக் ஆல்மோஸ்ட் லூஸ் பண்ணிக்குது. அண்ட் ஒரு பிளாக் மாருபோசு கேண்டல் இங்க ஃபார்ம் ஆகிக்குது. ரெண்டு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணிட்டு கீழே வந்துக்குது. நாளைக்கு வந்து 6067.5ல வந்து சப்போர்ட் எடுத்து திருப்பி மேல போக சான்சஸ் இருக்குது. சப்போஸ் அதுவும் பிரேக் பண்ணிடுதுன்னா டைரக்டா 5785ல தான் ஒரு சப்போர்ட் இருக்குது. செகண்ட் வந்து டெக்கெம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 மந்தாவே 1 மந்தாவே வந்து ஒரு சைட்வே ஸ்டாக்கா தான் இருக்குது. அண்ட் சப்போஸ் நாளைக்கு இந்த ஸ்டாக்ஸ் இந்த கேண்டல் வந்து பிரேக் பண்ணிட்டு கீழே லெவலில் பிரேக் பண்ணிட்டு கீழே வருதுன்னா நம்ம ஒரு எங்க டவுன் ட்ரெண்ட் இந்த ஸ்டாக்ஸ்ல பார்க்கலாம். சப்போஸ் இல்லையா இங்கிருந்து 1655 லெவலில் கிராஸ் பண்ணிட்டு மேலே போகுதுன்னா 1737.10 வரையும் போறதுக்கு சான்சஸ் இருக்குது. தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா டாடா கன்சூமர் ப்ராடக்ட் லிமிடெட். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1.82% ஃபால் ஆகிது. தட் இஸ் 22.05 ருபீஸ் இங்க டவுன்ஃபால் ஆகிது. அண்ட் சப்போஸ் நாளைக்கு வந்து இங்க சப்போர்ட் எடுத்து மேல ரிவர்சல் பார்க்கலாம். ஆனா வந்து இங்க நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சைட்வே மார்க்கெட்டா தான் இருக்குது. ஃபோர்த் வந்து டாடா மோட்டார்ஸ் லிமிடெட் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இங்க ஆல் டைம் ஹைல க்ளோஸ் ஆச்சு. இப்ப அங்கேருந்து ஒரு டவுன்ஃபால் பாத்தீங்கன்னா ஒரு 3 டேஸ்ல ஆல்மோஸ்ட் வந்து நீங்க 12% 13% மூவ் ஃபால் ஆகிது. திருப்பி அங்கேருந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் ஜால் ஆயிடுது. இப்போ டாடா மோட்டர்ஸ் வந்து இங்க சப்போர்ட்ல நிக்குது. நாளைக்கு சப்போஸ் கேண்டல் இங்கிருந்து சப்போர்ட் எடுத்துட்டு மேல போறதுக்கு சான்சஸ் இருக்குது இல்லையா. ஸோ 200 இஎம்ஐல வந்து சப்போர்ட் எடுத்துட்டு மேல போகலாம். டைட்டன் பாத்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு லெவல்ல தான் இருக்குது. இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ். சப்போஸ் நாளைக்கு வந்து இந்த கேண்டலோட லோவை கிராஸ் பண்ணிட்டு ஓப்பன் ஆகுதுன்னா இங்க ஒரு சப்போர்ட் எடுத்து திருப்பி மேல போறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். ஸோ ப்ளீஸ் டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். அண்ட் இதே மாதிரி வேற ஏதாவது ஸ்டாக்ஸ் அனாலிசிஸ் பண்ணணும் அண்ட் வேற ஏதாவது டவுட் இருந்தால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.